Hello everyone, welcome to our channel. So தமிழ்நாடு engineering admissions 2026 வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அஃபிஷியலான அப்டேட் உங்களுக்கு வந்திருக்குது. ஸோ TNEA 2026 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டான அந்த ஸ்கெடியூல் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும். ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. வருஷம் அதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணாங்க. இந்த வருஷமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான அந்த கம்ப்ளீட் ஸ்கெடியூல் என்னைக்கு அப்ளை பண்ணணும், அதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, ஆன்லைன் மூலமாக அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, ரேங்க் லிஸ்ட் என்னைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க, ரேண்டம் நம்பர் என்னைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க, அண்ட் ஆன்லைன் ஸ்கெடியூல் உங்களுக்கு என்னைக்கு நடக்குது, அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு, அதாவது எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி காலையில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அதாவது 3/5/2026 இன்றைக்கி சண்டேலேருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2026க்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும், சரியா? நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் வந்து ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அது மொபைல் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம், வீட்டில் இருந்து நீங்கள் சிஸ்டம் வச்சும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர், ஒரு நெட் சென்டருக்கு போய் கூட நீங்கள் என்ன செய்யலாம்னு அப்ளை பண்ணலாம். பட் வந்து நீங்கள் வெளியில் போய் அப்ளை பண்ணுறதை விட பெட்டர் நீங்களே வந்து வீட்டிலேருந்து அப்ளை பண்ணுங்கள். எப்படி வந்து வீட்டிலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது அப்படின்ற அந்த ஆன்லைன் டெமோ வீடியோவும் நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த டெமோ வீடியோவை பாருங்கள். அதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம், எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது, சரியா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 3/5/2026 இன்னையிலேருந்து சண்டேலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. 2/6/2026, சரியா? ஸோ ஜூன் மந்த் 2ஆம் தேதி, ஜூன் மந்த் 2ஆம் தேதியோட உங்களுக்கு லாஸ்ட் டேட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், ஸ்கூலிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், ஸ்கூலிங் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இது எல்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட் 500 ரூபாய், ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு 500 ரூபாய் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணணும். ஜிபே இருந்துச்சுன்னா ஜிபே மூலமாகவே நீங்கள் பே பண்ணிடலாம். பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6/6/2026, சரியா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற அன்னைக்கினே ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் இதுக்கு தனி டேட்டு அப்படி கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுற அன்னைக்கினே ஆன்லைன் மூலமாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிடலாம். என்னென்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாள், 6/6/2026 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க. எத்தனை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அத்தனை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரேண்டம் நம்பர், ரேண்டம்னாவே தானியங்கி முறையில் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் நம்பர் அது, சரியா? எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த நம்பர் வரும். இது எதன் அடிப்படையில் வரும் அப்படின்னா அப்படி எந்த விதமான ஒரு ரீசன்ஸுமே கிடையாது. இதை வச்சு தான் இந்த நம்பர் கொடுப்பாங்க, இதை வச்சு தான் இந்த நம்பர் கொடுப்பாங்க, அப்படி எதுவுமே கிடையாது. யாருக்கு வேணாலும் என்ன நம்பர் வேணாலும் வரலாம். ஸோ அது வந்து ரேண்டம் நம்பர் அப்படின்றது உங்களுக்கு வந்து ரேண்டமாக அந்த ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இதனுடைய யூஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன், சரியா? இப்போதைக்கு டேட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரேண்டம் நம்பர் பப்ளிஷிங் டேட் வந்து 5/6/2026 அன்னைக்குன்னு ரேண்டம் நம்பர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஆன்லைன் மூலமாக சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸோடு உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றத ஆன்லைன் மூலமாக வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த ஆன்லைன் மூலமாக வெரிஃபை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா
8/6/2026 இருந்து 20/6/2026 வரைக்கும். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் வந்து உங்களுக்கு டைம். அந்த நீங்கள் வந்து எங்கேயும் போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் அப்லோட் பண்ணதை வச்சு அந்தந்த டிஎஃப்சி சென்டர்ஸ்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைன் மூலமாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்றத. ஸோ அது வந்து ஆன்லைன் மூலமாக நடக்கும். அது நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நமக்கு முக்கியமான விஷயம் ரேங்க் லிஸ்ட்டு. சரியா? நம்ம அப்ளை பண்ண நம்ம மார்க்கை பேஸ் பண்ணி, நம்மளுடைய கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா 29/6/2026. சரியா? ஸோ 6ஆம் மாதம் கடைசியில் உங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ 29ஆம் தேதி 6ஆம் மாதம் அன்னைக்குன்னு ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரேங்க் லிஸ்ட் அன்னைக்குன்னு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னால் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறோம். ஸோ ரேங்க் லிஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கான டேட் வந்து 29/6/2026. அதுக்கப்புறம் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் 30/6/2026 4/7/2026 வரைக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட்டு இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அதில் நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதில் நமக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் இருக்காது, அது இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வந்தது கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கிரீவன்ஸஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கான டேட்டு 30/6/2026 4/7/2026 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் 3 ரவுண்டாக தான் நடத்துவாங்க. இந்த 3 ரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலையில் ஆரம்பித்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். லாஸ்ட்டாக வந்து இந்த உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மாதிரிலாம் நடத்துவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு எல்லா கவுன்சிலிங்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவாங்க. 3 ரவுண்டுமே முடிச்சுருவாங்க. இதுக்கான ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 டேட்ஸ் வந்து இன்னும் கொடுக்கல. அந்த டேட்ஸ் எப்போ கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் தான் இந்த ரேங்க் லிஸ்ட்லாம் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டேட் வந்து கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த டிஎன்இஏ 2026 ஸ்கெடியூல் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுபடி தான் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்து வந்து உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு டெமோ வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் நானும் எல்லா எஃபர்ட் போட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சரியா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.